அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கனத்த காணோம் படத்தோட விமர்சனம். கனத்த காணோம் எனக்கு யோகி பாபு நடித்ததில் ஒரு சில படங்கள் தான் பிடிக்கும். உண்மையாகவே கடிக்காமல் காமெடியாக இருக்கிற படங்கள் சில தான் கருத்தாழமிக்க படங்களாக பார்ப்பேன். அந்த வரிசையில் இந்த படமும் ரொம்ப அருமையான படம். இதில் யோகி பாபு வந்து நடிக்கலை, காமெடிங்கிற பேரில் கடிக்கலை, வாழ்ந்திருக்கிறார் மனுஷன் ஒரு கேரக்டராகவே. என்ன கதை, என்ன களம், முதல்ல அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் வந்து இன்றைக்கி நம்மோட இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு 2-3 ஸ்லைடை போட்டு நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆமாம், அருமையான இயக்குனருங்க. திறமைசாலிகள் வந்து சீக்கிரம் ஆண்டவன் அழைச்சிக்கிறாங்கிறதுக்கு இவருடைய மறைவு ஒரு உதாரணமாக சொல்லலாம். உண்மையாக சுரேஷ் சங்கையா அவர் இன்றைக்கி நம்மோட இல்லை, இறந்துட்டார் அப்படின்னு நான் முன்னாடி கேள்விப்பட்டேன். நேற்று இந்த படத்துலேயே அந்த சிலையெல்லாம் பார்க்குறப்ப நம்மள அறியாமல் கண்ணில் வந்து ஓப்பனிங்லேயே போடுறாங்க, தண்ணி வந்துடுச்சு. உண்மையாகவே ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒன்று கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தது. மற்றபடி இந்த படம் ஒரு அருமையான படங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. என்ன கதை, என்ன களம், திருப்பி அருமை அருமைன்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்க. புரியுது. என்ன கதை, என்ன களம். மதுரை பக்கம் ராமநாதபுரம், மதுரை கூட கிடையாது, ராமநாதபுரம் தண்ணிக்கு கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிற ஏரியா. அங்கே தண்ணி பிரச்சனையில் ஒரு ஊர், கோட்டங்கிப்பட்டியோ ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க. அந்த ஊரில் யோகி பாபு ஒரு பூசாரி, கோயில் பூசாரி. அவர் வீட்டை விட்டு இருக்கிற ஒரு குலசாமி கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கிறாரு. வர்றவங்களுக்கெல்லாம் விபூதி அடித்து விட்றாரு. அப்படிப்பட்டவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு அவரை விரும்புது. அது வந்து ஒரு மளிகை கடை மாதிரி பக்கத்து ஊரில் வச்சிட்டு இருக்குது அவங்க அப்பா. ஆனால் இந்த ஊர் பையனுக்கு கொடுக்க மறுக்கிறாரு. காரணம் அந்த தண்ணி பிரச்சனை தான். என் பொண்ணு ஊராக குடத்தை தூக்கிட்டு போகணுமா, அதெல்லாம் முடியாது, இவனுக்கு கொடுக்க முடியாது. என்ன ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஊரில் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொண்ணு கேளுங்க அப்படிங்கிற லெவலில் அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போது யோகி பாபு ஊரில் இந்த முயற்சிக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஊரில் நீரோட்டம் எங்கே இருக்குன்னு ஒரு முதியவரை கூட்டு வந்து இந்த கிளைய, இந்த கவட்டம் கிளம்பாங்க, 2 பக்கமும் அப்படி வந்து இப்படி ஜாயிண்ட் ஆக முடியிற அந்த கவட்ட கிளம்பு, இந்த மரக்கிளையை, அந்த மாதிரி ஒரு கிளையை எடுத்துகிட்டு ஒரு முதியவரோட ஊராக சுற்றுறாங்க. எங்கேயும் இல்லை. யோகி பாபு வீட்டுக்கிட்ட வர்றப்போ அந்த கிளை தன்னால் சுற்ற ஆரம்பிச்சு. தண்ணி இருக்கிற இடத்துல இந்த அதெல்லாம் வந்து ஊர் பக்கம் இருக்கும். என்ன தான் பகுத்தறிவு பேசினாலும் நம்ம மூதாதையர்கள் ஒன்றும் சும்மா கிடையாது. ஏன்னா உனக்கு வந்து சூரியனோடையும் சந்திரனும் உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கா, உன் ஜாதகத்தில் அது வந்து பிரதிபலிக்குதான்னு நக்கல்லாம் பேசலாம், ஆனால் பேசுது. இதெல்லாம் உண்மை. அப்படிங்கிறப்போ இதுவும் உண்மை அப்படிங்கிறது நமக்கு வானசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம்னு சும்மா அர்த்தம் இல்லாமல் எழுதி வைக்கல நம்ம ஆட்கள். அப்படிங்கிறத வந்து அழகாக அந்த இடத்துல அந்த குச்சி சுற்றுறப்போ நமக்கு தோணுது, அங்கே தண்ணி இருக்குன்னு கிணறு தோண்டணும் அப்படின்னு கிளம்புறங்கிறாங்க. ஏன் போர் செட்டு போட்டு எடுத்துடலாமன்னா, யோகி பாபாவோட தாத்தா ஒரு தியாகி. 1000 சொல்லுங்கய்யா, கிணத்துல வாளியை போட்டு அந்த வாளி அப்படி உள்ளே இறங்காமல் அந்த தண்ணி தழும்பாமல் அந்த வாளியில் ஏறிட்டங்கிற சிக்னல் கயிறு வழியாக நம்ம கடிச்சு இழுக்கிற சுகம் வருமா? மோட்டர் போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்தால் பூமியில் எப்படி நிலத்தடி நீர் இருக்கும். கிணறுன்னு இருந்தால் மழை நீரும் வந்து சேரும். நமக்கு வந்து காலம் ஃபுல்லாக தண்ணிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு ஏதோ சொல்கிறாரு. ஓகேன்னு ஊர் மக்கள் எப்பா விட்டிங்களப்பா அவங்க வீட்டுக்குள்ளார உள்ள இடத்த அப்படிங்கிற லெவலில் பண்ணுறாங்க. ஆனால் யோகி பாபு வந்து அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்புறம் எல்லாரும் சமாதானம் பேசி யோகி பாபும் பொதுநலத்துலேயும் ஒரு சுயநலம், என் முண்டாட்டி தெருவாக தண்ணிக்கு நிற்க வேண்டாம், ஊராக போய் இது பண்ண வேண்டாம், எனக்கும் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ஆசையில் கிணறு தோண்ட சம்மதிக்கிறாரு. ஏன் போர் செட்டு போடக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போ தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாப்புல, அவன் தாத்தா தான்ப்பா அப்படின்னு. அவங்க தாத்தா தான் ஊரில் எதுக்கும் என்னத்துக்குன்னா மனு எழுதுகிற ஆள். இதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் ஒரு சம்பவம், ஊரில் கோயில் திருவிழா, மழை வேண்டி திருவிழா. அப்போது ஊரில் தாய்மார்கள்லாம் கேட்டாங்கன்னு சிவாஜி நடித்த திருவிளையாடல். பசங்க இளந்தாரி பெண்கள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி தனுஷ் நடித்த திருவிளையாடல் ஆரம்பம். இந்த முதியவங்க, இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், இந்த ஜனசாதி, இந்த பெரிய மனுஷனுங்க இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் தனியாக பொட்டல் காட்டில் உட்காந்து அந்த மாதிரி படத்தை போட்டு, கொஞ்சம் பீரியட் ஃபிலிம்னு வச்சுக்கோங்களேன், படத்தை போட்டு ஆன வாயை பழந்துட்டு பார்க்க, அந்த நேரம் அடித்த மேக்காத்தில் சைரன் ஒளி தெரியல, கலெக்டரு மணல் லாரியை பிடிக்க வந்து மணல் திருட்டு தடுக்க வந்து இவங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு, அதுவும் மைக் செட்டு வச்சு சவுண்டு பார்த்துட்டு இருக்கிறத பிடிச்சி அந்த டிவி செட்டையே தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த ஸ்டீரியோ செட்டு, டிவி செட்டு எல்லாத்தையும்
அதை கேட்க போகிறோன்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இப்போ கலெக்டர்கிட்ட போனால் உங்கள் ஊருக்கு தண்ணி வேண்டி தண்ணிக்கு தவிச்சிட்டு இருக்க நீங்கள் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்த ஆளுங்க தானே அண்ணா அங்கே ஒரு பெருசு ஐயா அந்த பெட்டியை கொடுத்துருங்களேயா அவன் 4 இடத்துல பிழைக்கணும் எடுத்தனா பாரு அப்படின்னு உங்கள் ஊருக்கு தேவையான செஞ்சு தரங்கிறாரு. அதுக்குள்ளார தான் இந்த ஏற்பாடு பஞ்சாயத்து தலைவர் மூலயமா ஊர் தலைவர் மூலயமா அப்போ தண்ணி கிடைக்குதுன்னு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பித்தா கொஞ்ச நேரத்தில் டங்கு டங்குன்னு பாறை எதுலேயும் படாமல் போயிட்டுருக்கு அப்படின்றப்ப டங்குன்னு சவுண்டு. பார்த்தா அது பாறை இல்லை, டைனோசர் மாதிரி ராட்சச பள்ளியோட நம்ம பயப்படுவோம் வீட்டில் மாதிரி ராட்சச பள்ளி தானே டைனோசர்ஸ், அந்த மாதிரி எலும்புகள் உள்ளே இருக்குது. உடனே அகழ்வாராய்ச்சி குரூப் வந்து இறங்கிடுது. யோகி பாபுக்கு உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணாங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. இப்போ தோண்ட தோண்ட இந்த பக்கம் இருக்க கோயிலும் இந்த பக்கம் அந்த தாத்தா, அதாவது தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி யோகி பாபுவோட தாத்தா குடியிருக்கிற வீடு இடிஞ்சு விட தாத்தா இறந்து போயிடுறாரு. யோகி பாபு கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த கணத்துலேருந்து தண்ணி எடுத்தாங்களா இல்லை வேற அந்த எலும்பெல்லாம் எடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தாத்தா இறப்புக்கு நஷ்ட ஈடு அது இது கொடுத்து தண்ணி கோரிக்கையும் நிறைவேற்றி வச்சாங்களாங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லி கிளைமாக்ஸில் இந்த ஊர் மக்களை வச்சு யோகி பாபு எப்படி பிழைக்கிறாரு, தண்ணிக்காக கிணறு தோண்டி அந்த கிணத்துல கிடச்சதை வச்சு எப்படி பிழைக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். யோகி பாபு ரொம்ப சைலண்ட்டாக வந்து வயலண்ட்டாக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஜோடியாக அவரை காதலிக்கிற, அதுவும் பைக்கு என்ஃபீல்டு பைக்கெலாம் ஓட்டிகிட்டு வருது அந்த அம்மா, லவ்லின் சந்திரசேகர், விஜய் சந்திரசேகருங்கிற நடிகை, அவங்களுடைய மகள் சரிதாவுக்கு சகோதரி மகள் தான் இந்த லவ்லின் சந்திரசேகர். விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய சகோதரிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரமாதமாக அந்த பொண்ணு வந்து பார்க்க வந்து ஆகா ஓகா அற்புதமான அழகு கிடையாது, ஒரு வசீகரம் இருக்கும். அது யோகி பாபுக்கு பொருத்தமாக அந்த பொண்ணுடைய முகம் அந்த படத்தில் அமைஞ்சிருக்குது. அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாக ரச்சல் லபாக்கா, ராமகிருஷ்ணா உங்களுக்கு தெரியும், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவுன்னு ஒரு படத்தில் நடித்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, சாரானோட அசிஸ்டண்ட்டாக இருந்து நிறைய படங்களில் ஹீரோவாக பண்ணி இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல். ரேச்சல் ரபாக்கா அவங்க உங்களுக்கு சமீபமாக வந்து ஒரு படம் தொடங்கி அதுக்கு முன்னாடி கடைசி விவசாயி, அந்த அம்மனை வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக வந்து இந்த கிராமத்தாங்களுக்கு வந்து நீங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி உங்கள் இடத்த நாங்கள் ஆக்குப்பை பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னால் புரியாது. அதை புரிகிற மாதிரி சொல்லி அதில் ஒரு சின்ன பித்தலாட்டம் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஜார்ஜ் மரியம் அவர் தான் கலெக்டராக வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட படுற பாடு இருக்குது பாருங்கள். ஐயோ, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பைப்பில் தண்ணி வருதுன்னு எல்லாம் மறியல் போராட்டத்துக்கு குடத்தை தூக்கிட்டு வந்த பொம்பளைங்கள்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் தண்ணி பிடிக்கிறது எப்படி நான் படத்தில் நிறைய விஷயங்கள். அப்புறம் அமைச்சராக வர்ற கவிதா பாரதி அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் லாஸ்ட்டாக, அது மட்டும் தான் எனக்கு அந்த கிளைமாக்ஸ் ஒட்டில் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கிளைமாக்ஸ் வந்து காமெடி படத்துக்கு கொஞ்சம் சீரியஸாக கிளைமாக்ஸை முடிச்சிருந்தாலும் இல்லை உண்மையாகவே நல்ல ஒரு காமெடியோட முடிச்சிருந்தாலும் அநேகமாக அந்த நேரத்தில் தான் இந்த படத்தோட இயக்குனர் இறந்தாரோ என்னவோ தெரியல. ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் மட்டும் படத்தில் ஒட்டவே இல்லை. தலை வரலாறு என்ன அப்படின்னு கேட்பாப்புல. இந்த யோகி பாபு வந்து இந்த கிடைச்ச பொருட்கள்லாம் வச்சு ஒரு கடவுளை உருவாக்கிடுவார். அதை வச்சு, ஏன்னா ஏற்கனவே கோயில் பூசாரி இல்லையா, அப்போது இந்த தல வரலாறு என்னன்னு மொட்டை ராஜேந்திரன் கேட்குறப்ப தல வரலாறு தானே. அவர் வந்து அமராவதின்னு ஒரு படத்தில் அறிமுகமாகி அமர்கலங்கிற படத்தில் சாரணியை கைப்பிடிச்சி அவர் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டாருன்னு ஏதோ கேட்க நல்லா இருந்தது. அதற்கு பிறகு ஒரு விஷயம் நடக்கும் அந்த படத்தில், அந்த கிளைமாக்ஸ் தான் நமக்கு ஒட்டல. தல வரலாறு கூட தலை மாதிரியே சிறப்பாக இருந்தது. அதன் பிறகு வர்ற அந்த கிளைமாக்ஸ் ஓட்டில் அதை சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல தான் இயக்குனர் வந்து இறந்து வேறு யாரும் உதவியாளர்கள் பண்ணாங்களோங்கிறது அப்பட்டமாக தெரியுது. சுரேஷ் சங்கையா இறந்தும் இந்த படத்தின் மூலயமா நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் ஆன்மா அப்படிங்கிறத சொல்லி வி தியாகராஜன் அவருடைய ஒளிப்பதிவு, நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக், படத்துக்கு வந்து நிவாஸ் கே பிரசன்னோட மியூசிக் தாங்க பக்கா பலம். அதுமாதிரி மதுரை ஆர் முரளிதரன், முத்துராஜா, ஜெகன் கவிராஜ் இவங்களுடைய பாடல்கள். ஜெகன் கவிராஜ் இப்போ சமீப காலமாக தாய்க்கிழவி, அதுக்கு முன்னாடி ஒரு 1-2 படங்கள் இதெல்லாம் வந்து அருமையான பாடல்கள் எழுதுகிறாப்புல. அவர் வந்து முத்துராஜான்ட்ட மோகன் ராஜா அவருமே சிறந்த கவிஞர். இவங்க எல்லாரோட பாடல்கள் வரிகள்லாம் அவ்வளோ பிரமாதம். ஒன்றையும் சொல்லணுன்னு ஆசை, நேரங்கிறது ஏற்கனவே நான் கொஞ்சம் வள இதில் இன்னும் கொலவளங்க வேணாங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன். அருமையான பாடல் வரிகள். ஆர் ராமர் அவருடைய படத்தொகுப்பும் பக்கா தொகுப்பாக இருந்து 2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மி இந்த படம், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. PL
சுபேந்தர் அவருடைய ஆர்ட் டைரக்ஷன், அது மாதிரி குருநாதன், சுரேஷ் சங்கையா இவங்களுடைய டயலாக் வசனம்லாம் இன்றைக்கி உள்ள அரசியலுக்கும் பட்டு தெரிகிற மாதிரி சில இடங்களில் இருந்தது. அருமையாக இருந்தது. உண்மையாகவே இந்த அகழ்வாராய்ச்சி இந்த பேரில் கவர்மெண்ட்டும் அது மாதிரி 100 நாள் வேலை திட்டம், அது மாதிரி இந்த அகழ்வாராய்ச்சிக்கெல்லாம் ஊர் மக்களை பயன்படுத்தணும்னு அந்த ஊர் பெரிய மனிதன், ஊர் தலைவர், இந்த ஊராட்சி தலைவர்கள்லாம் அடிக்கிற கொள்ளை, இன்னும் பல இடத்துல ஆராய்ச்சி பண்ணணும்பாங்க. ஒரு வீட்டுக்கும் 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், கவர்மெண்ட் ஓகே பண்ணிட்டுன்னு சொல்லி 10,000 கொடுக்குறோம்மா பாருங்க. அப்போ தான் நம்மளெல்லாம் நம்ம தலைவர்கள் எந்த லெவலில் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வரும். அதெல்லாம் ரொம்ப அருமையான சீன்ஸாக இருந்தது. இப்படி இந்த படத்தோட ப்ளஸ்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 இடங்கள் கொஞ்சம் ட்ரையாக, அந்த கிராமத்துக்கே உரிய அந்த அவுட்டு போகிறது வர்றது இதெல்லாம் வச்சு காமெடி பண்ணியிருந்தது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஆனாலும் ஒரு அருமையான படம் இந்த கனத்த காணோம் படம். கிணறு எப்படி காணாமல் போச்சு, எப்படி திரும்ப கிடச்சிது அப்படிங்கிறதையும் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. கிணறு தான் காணாமல் போச்சா, அதுக்குள்ளார கிடைச்ச பொருட்கள் காணாமல் போச்சுங்கிறது வித்தியாசமாக ஒரு ரூபம் சொன்னது விதத்தில் இந்த கனத்த காணோம் படம் என் நெஞ்சை நிறைச்சி வச்சுருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சமும் நிரம்புங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.